அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் அனைவரும் நலமாய் இருக்க எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை நான் எப்பொழுதும் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய பதிவுல நம்ம கிறிஸ்டல்ஸ் அதை பற்றி கொஞ்சம் சின்ன விளக்கத்தோட பார்க்க போறோம். கிறிஸ்டல்ஸ்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா கிறிஸ்டல் பற்றி தெரியாதவர்களும் இருக்காங்க. அப்படி தெரியாமல் இருக்கக்கூடியவர்கள் என்கிட்ட கிறிஸ்டல்ஸ் பற்றின விளக்கங்களை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்காகத்தான் நான் இந்த பதிவை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவை ஒரு சாதாரணமான கற்கள் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. பூமிக்கு அடியில மணலோட பலவிதமான தாதுக்களோட மினரல்களோட பஞ்சபூதத்தினுடைய சக்தியின் அழுத்தத்துல இருந்து உருவாகக்கூடிய அந்த கற்களை தான் நாம் கிறிஸ்டல்ஸ் சொல்றோம். அவற்றுக்கு ஒரு தனிப்பட்ட வைப்ரேஷன் அல்லது அபரிமிதமான சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆனா அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்க்கும் பொழுது அதை யாருமே வாசிக்கலன்னா அது எதுவுமே பண்ணாம ரொம்ப அமைதியா இருக்கும். ஆனா அதுக்குள்ள இசை இல்லைன்னு அர்த்தமா? கிடையவே கிடையாது. அது போலதான் இந்த கிறிஸ்டல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த கற்கள். இவற்றுக்குள்ள அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள எப்படி ஒரு இசை ஒளிந்திருக்கிறதோ அது போல ஒரு அபரிமிதமான ஆற்றல் இந்த கற்களுக்குள்ள அடங்கி இருக்கு. அந்த அபரிமிதமான சக்தி தான் நம்மளுடைய மனதிற்கு ஒரு இதத்தை கொடுக்கிறது, அமைதியை கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாம எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் நம்மிடமிருந்து விலக்கி நேர்மறை ஆற்றல்களையும் நேர்மறை சக்திகளையும் எல்லாவற்றையும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கின்றன. இப்படிப்பட்ட அற்புதமான கற்களுக்குள்ளேயே அந்த கிறிஸ்டல்ஸ்லேயே ராணி என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது உலகம் முழுவதும் ராணி என்று போற்றக்கூடிய ஒரு கிறிஸ்டலை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் ரோஸ் குவார்ட்ஸ். ரொம்பவே அழகா ஒரு ரோஜா பூவினுடைய வண்ணத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்டல் தான் ரோஸ் குவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ரோஸ் குவார்ட்ஸ் பார்க்கிறதுக்கே மனதுக்கு ரொம்ப இதமான ஒரு மெல்லிய இளம் சிவப்பு வண்ணத்துல இருக்கும். சிவப்புன்னு கூட சொல்லக்கூடியது, ஒரு மெல்லிய ரோஸ் வண்ணத்துல இருக்கக்கூடிய ஒரு கல். இதை அன்பின் கல் அல்லது காதலின் கல், அதாவது ஸ்டோன் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கற்களை விரும்பாதவங்க உலகம் முழுக்க யாருமே கிடையாது. அதாவது இந்த கல்லுக்கு காதலர்கள் இந்த உலகம் முழுக்க இருக்கிறாங்க. இன்றைய பதிவுல இந்த கற்கள் எங்கிருந்து உருவாகின்றன, இதனுடைய பயன்கள் என்னென்ன, இதை அணிஞ்சிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப தெளிவா நம்ம பார்க்கலாம். உலகம் முழுவதுமே ரோஸ் குவார்ட்ஸ காதலின் கல் அப்படின்னு தான் சொல்றாங்க. எல்லா காதலர்களுமே ரொம்ப விரும்பக்கூடிய அல்லது விரும்பி பரிசளிக்கக்கூடிய கல் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது ரோஸ் குவார்ட்ஸ் தான். ஏன்னா இந்த கல்லுக்கு காதலை வளர்க்கக்கூடிய, காதலை அன்பை பெருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அது மட்டும் இல்லாம மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய மிக ஆழமான காயங்கள் ஏதாவது இருந்தது, அது நமக்கு ரொம்ப நம்மளுக்கு அதிகமான வலியை கொடுக்குது அப்படின்னு சொன்னா கூட இந்த கற்களை கையில் வைத்திருப்பதன் மூலமாகவும் இதை அணிந்து கொள்வதன் மூலமாகவும் அந்த காயங்களை இந்த கற்கள் ஆற்றக்கூடிய திறமை கொண்டவை. அது மட்டும் இல்லாம நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்து அந்த நம்பிக்கையின் மூலம் நம்மை உயிர்ப்பிக்க வைக்கக்கூடிய ஒரு திறனையும் கொண்டதுதான் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கற்கள். இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கல்ல நம்ம கையில வச்சிருந்தோம்னா ஒரு புகையை போல ஒரு மெல்லிய இளம் சிவப்பான ஒரு மேகம் நம்மளுடைய உள்ளங்கைகள்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை அது கொடுக்கும். அதே நேரத்துல ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அது நமக்கு கொடுக்கும். இந்த கற்களை கையில வச்சிருக்கும் பொழுது அது ஒரு ஐஸ் மாதிரியான ஒரு குளிர்ச்சியான தன்மையை நமக்கு கொடுக்கும். அதுதான் நம்மளுடைய மனதிற்கு ஒரு மிகப்பெரிய அமைதியையும் கொண்டு வந்து கொடுக்கிறது. பாசிட்டிவான சிந்தனைகளையும் நமக்குள்ளே விதைக்கிறது. அது மட்டும் இல்ல, அன்பு, பாசம், கருணை இது போன்ற அன்பினுடைய அனைத்து ஒளிகளையும் தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய அதிசயமான அற்புத கல் அப்படின்னு அதை சொல்லலாம். சொல்ல போனா இதை ஒரு கல்லுன்னு கூட சொல்லக்கூடாது. இதை இதயத்தின் மௌன மொழி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரோஸ் குவார்ட்ஸை ரொம்ப சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. இது பல்லாயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட, 7000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையானது அப்படின்னு சொன்னா அது நமக்கு வியப்பா இருக்கும். அதாவது மெசபடோமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்டைய காலத்திலேயே இந்த ரோஸ் குவார்ட்ஸ் மணிகள் கண்டுபிடித்ததற்கான ஆதாரங்கள் சரித்திர பூர்வமாக இருக்கின்றன. கிரேக்க நாட்டுல கூட இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கற்களை அப்ரோடைட்டோட தொடர்பு படுத்தி இருக்காங்க. அதாவது அப்ரோடைட் யாருன்னு கேட்டா அழகுக்கான ஒரு தேவதை கடவுள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க தான் அப்ரோடைட். இந்த கற்களை அன்பினுடைய சின்னமாக பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு தான் சரித்திரபூர்வமான ஆதாரங்கள் சொல்கின்றன. அதே போலதான் எகிப்தியர்கள் கூட இந்த கற்களை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. நான் முன்னையே சொன்னது போல கிரேக்கர்கள்,
எகிப்தியர்கள் எல்லோருமே இந்த கற்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அன்பு, பாசம், கருணை போன்ற மிக முக்கியமான அன்பின் ஒளியை தரக்கூடிய இந்த கற்களினுடைய அருமை தெரிந்துதான் அந்த காலத்திலேயே இந்த கற்களை அதிகமாக அணிந்து கொண்டிருக்கிறார்கள், பயன்படுத்தி இருக்கிறார்கள், வணங்கியும் இருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இதுல முக்கியமா எகிப்தினுடைய மகாராணி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கிளியோபாட்ரா ஜெம்ஸ்டோன்ஸை மிக அதிகமா பயன்படுத்தினது யாரு அப்படின்னு கேட்டா அதை கிளியோபாட்ரா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர்கள் பல அற்புதமான ஜெம்ஸ்டோன்ஸை, இது போன்ற செமி பிரீஷியஸ் ஜெம்ஸ்டோன்ஸை கூட தன்னுடைய அணிகலன்கள்ல அதிகமா அணிந்திருக்கிறாங்க. அதாவது ரொம்பவும் அழகுக்கு பெயர் போன ஒளி வீசக்கூடிய அழகை தனக்கு தரும் என்ற எண்ணத்தில் கிளியோபாட்ரா என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கற்களை அரைத்து இதனுடைய பவுடரை எடுத்து தன்னுடைய முகத்தில் ஒரு ஃபேஸ் பேக் போலவும் பயன்படுத்தினார்கள் அப்படின்னு நமக்கு சில செய்திகள்ல அறிய கிடைக்குது. கிளியோபாட்ரா தான் பயன்படுத்திய நறுமண எண்ணெய்கள்ல கூட ரோஸ் குவார்ட்ஸை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய அழகையும் தன்னுடைய இளமையையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி படைத்த கல் அப்படிங்கிறத அவங்க தெளிவா புரிஞ்சிருந்தாங்க. ரோமன்ஸ் ஆல்சோ இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கற்களை காதலுக்கான பரிசாக கொடுத்தாங்க. அன்பை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு பரிசு அப்படின்னு ரோஸ் குவார்ட்ஸ் கற்களை அவர்கள் கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் ரோஜா மலர்களும் ரோஸ் குவார்ட்ஸும் காதலை, அன்பை பரிமாறிக்கொள்ளும் ஒரு அழகான அன்பின் சின்னமா தான் இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. தொன்று தொட்டு பண்டைய காலத்திலிருந்தே பயன்படுத்தி வரக்கூடிய இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கற்கள் இன்றும் என்றும் ஒரு மௌன சக்தியாக இயங்கிக்கிட்டே இருக்கு. நம்மளோட மன அமைதிக்கும் இளமைக்கும் அன்புக்குமான சின்னமாகவும் இது விளங்குது. இத ஒரு கல்லுன்னு சொல்லாம இதயத்தினுடைய இதமான அனுபவம், இல்லைன்னா நம்ம ஆன்மாவுக்குள்ள பரவக்கூடிய ஒரு தெய்வீக ஒளி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கற்கள் எப்படி உருவாகுதுன்னு இப்ப பார்க்கலாம். சிலிக்கான் டை ஆக்சைடுங்கிற ஒரு கனிமத்தினால குவார்ட்ஸ் வகையை சேர்ந்த விதமாக இந்த கற்கள் உருவாகின்றன. அதற்குள்ள சிறிய அளவுல டைட்டானியம், இரும்பு, மேங்கனீஸ் போன்ற தாதுக்களும் இருக்கு. இந்த தாதுக்கள் தான் இந்த கற்களுக்கு ஒரு மெல்லிய ரோஸ் நிறத்தையும் அழகையும் கொடுக்கின்றன. பூமியோட உள் அடுக்குகளுக்குள்ள உருவாகக்கூடிய மேக்மா கற்கள்லையும், அது மட்டும் இல்லாம அழுத்தமும் சூடும் மிகுந்த பாறை அடுக்குகள்லையும் இது உருவாகுது. இந்த மாதிரியான பாறைகளையும் மேக்மா கற்களையும் என்ன சொல்லுவாங்கன்னா இக்னியஸ் ராக்ஸ் இல்லைன்னா மெட்டாமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சயின்ஸ்ல. ஆக அப்படிப்பட்ட கற்களில் தான் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் உருவாகுது. ஆக ஆழமான நிலத்தடியில கோடிக்கணக்கான ஆண்டுகள் இருந்து உருவாகி பழமையோட இயற்கையோட மாயம் அப்படின்னு தான் இந்த கற்களை சொல்லணும். ரோஸ் குவார்ட்ஸ் பெரும்பாலும் பிரேசில்ல கிடைக்குது. மடகாஸ்கர், சவுத் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா போன்ற இடங்கள்லயும் இது கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்தியாவுல சில பகுதிகளிலையும் ரோஸ் குவார்ட்ஸ் கற்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரி இடங்கள்ல மிகப்பெரிய அளவுல மெல்லிய இளம் சிவப்புல, இளம் ரோஸ்ல இருக்கக்கூடிய இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கற்கள் பாறை அடுக்குகளாக பெரிதாக காணப்படுது. பண்டைய நாகரிகங்கள்ல ரோஸ் குவார்ட்ஸை ஒரு தெய்வீகமான கல்லாவே தான் கருதினாங்க. அதாவது எஜிப்சியன்ஸ் என்ன நினைச்சாங்கன்னா இளமை மற்றும் அழகுக்கான சின்னம் தான் ரோஸ் குவார்ட்ஸ் நினைச்சாங்க. கிரீக்ஸ் அண்ட் ரோமன்ஸ் இதை அன்பு மற்றும் சமாதானத்தினுடைய கடவுள் அப்படின்னு அப்ரோடைட் வழங்கின பரிசு அப்படின்னு கூட சொன்னாங்க. இந்தியாவோட மரபுல இதய சக்கரத்தை திறக்கிறதுக்கும் பாசத்தினுடைய சக்தியை மேம்படுத்தவும் இந்த கற்கள் உதவுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரோஸ் குவார்ட்ஸை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். இத ஒரு அழகான மாலையா போட்டுக்கலாம், இல்லைன்னா இத ஒரு சின்ன அழகான வடிவமைக்கப்பட்ட ஒரு டாலரா, அதாவது பெண்டன்டா போட்டுக்கலாம், ஒரு மோதிரமாக அணிந்து கொள்ளலாம், ஒரு பிரேஸ்லெட்டாக போட்டுக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய கைப்பையில ஹேண்ட்பேக்ல வச்சு கூட எடுத்துட்டு போகலாம். வீட்டுல ஒரு அலங்கார பொருள் மாதிரி ரஃப் ராக்கா பெரிய ஃபார்ம்லயோ சின்ன ஃபார்ம்லயோ வச்சுக்கலாம். ஆனா இது வெறும் அலங்கார பொருள்னு நினைக்க கூடாது. ஏனென்றால் எதிர்மறை ஆற்றல்களை விலக்கி பாசிட்டிவ் வைப்ஸை அதிகமாக ஈர்க்கக்கூடிய தன்மை வாய்ந்தது ரோஸ் குவார்ட்ஸ் கற்கள். இதை அணிந்து கொள்றதுனாலையும் நம்மளுடைய எதிர்மறை சக்திகள் எல்லாமே நம்மை விட்டு விலகி பாசிட்டிவான வைப்ஸை நம்மளால ஈர்த்து கொள்ள முடியும். ரோஸ் குவார்ட்ஸினுடைய முக்கியமான பலன் என்ன அப்படின்னு கேட்டா அது பரஸ்பரம் அன்பை ஈர்த்து நம்மளுடைய அன்பினுடைய மகிமையை அது மேம்படுத்தக்கூடியது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, அடிக்கடி சண்டை சச்சரவு வருது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், புரிதல் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ரோஸ் குவார்ட்ஸ் கற்களை பயன்படுத்தும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு மிக சரியான புரிதல், சரியான ஈர்ப்பு, இவை இரண்டும் ஏற்பட்டு பரஸ்பரமான நெருக்கத்தை கொடுக்கக்கூடிய கல் தான்
ரோஸ் குவார்ட்ஸ். ரோஸ் குவார்ட்ஸை ஹார்ட் சக்கராவோட ரிலேட் பண்றோம். ஏன்னா ஹார்ட் சக்கரா என்பதை அநாகத்தான்னு சொல்றோம். அப்ப சக்கரங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பணியை செய்கிறது. அப்போ இந்த அநாகத்தாவோட தொடர்பு இருக்கக்கூடிய இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கற்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய இதய சக்கரம் மிகச் சரியாக வேலை செய்து நல்லதொரு அன்பை, நல்லதொரு புரிதலை, நல்லதொரு பரஸ்பர ரிலேஷன்ஷிப்பை நமக்கு அது கொடுக்குது. அது மட்டும் இல்லாம எந்த விதமான காயத்தையும் ஆற்றக்கூடியது, அபரிமிதமாக மற்றவர்களிடமும் நம்மளுடைய குடும்பத்தாரிடமும் உறவிடமும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை அது ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கல்லாக இருக்கிறது. மொத்தத்துல சிம்பிளா சொல்லணும்னா இறைவன் நம்மளுடைய மகிழ்ச்சிக்காக நமக்கு அளித்த ஒரு அருமையான பரிசு எதுன்னு கேட்டா நான் ரோஸ் குவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்னன்னா நம்மளுடைய லைஃப்ல நமக்கு என்ன வேணும்? முதல்ல நம்மளுக்கு அமைதி வேணும், நல்ல ஒரு அன்பு வேணும், புரிதல் வேணும், பரஸ்பரமான நெருக்கம் வேணும், எல்லாவற்றுக்கும் மேலாக மன அமைதி. இவற்றை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டா இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கற்கள் தான். தனிமையா ஃபீல் பண்றவங்க, ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்கிறவங்க இந்த கற்களை கையில் வைத்திருக்கும் பொழுது அவர்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மிகவும் குறைத்து அவர்களுக்கு மன அமைதியை கொடுக்கும், புதிய உறவுகளையும் அவர்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். ரோஸ் குவார்ட்ஸ் கற்கள் வேணும் நினைக்கிறவங்க யுனிவர்சல் எனர்ஜி சென்டர் 8220412250 தொடர்பு கொண்டு ஆர்டர் செய்யலாம். உங்களுக்கு அவை கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். இது போன்ற பல முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ள யுனிவர்சல் எனர்ஜி சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்திவிட்டால் எனது எல்லா பதிவுகளும் உங்களை வந்து சேரும்.